தெரிந்து கொள்ளலாம். ஒருத்தவங்க வராங்க, அவங்களோட கருத்து என்னன்னு கேட்போம். நான் புதுவெளி தொலைக்காட்சியிலிருந்து வரேன். உங்க பேர் என்ன? என் பேரு நாகேந்திர ஸ்ரீனிவாசன். நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? நான் பிரைவேட் ஒர்க் பண்றேன். நீங்க வந்து இந்த நாளை வந்து எப்படி கொண்டாடுறீங்க? நான் என் ஃபேமிலியோட ஹோட்டல் போலான்னு இருக்கேன். அவ்வளவுதானா? இல்லை, எப்பவுமே ரொம்ப பிஸியா இருப்பேன். இன்னைக்கு தான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கேன். அப்படியே ஃபேமிலியோட ஹோட்டல் போயிட்டு வரலான்னு இருக்கேன். ஓகே சார், தேங்க்யூ. இன்னொருத்தவங்க வராங்க, அவங்களுக்கு கருத்து என்னன்னு பார்ப்போம். நான் புதுவெளி தொலைக்காட்சியிலிருந்து வரேன். உங்க பேர் என்ன? என் பேர் இந்தியா. நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? நான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறேன். நீங்க வந்து நாளை வந்து எப்படி கொண்டாடுறீங்க? நான் சொல்றது டிவி வருமா? ஓ வருமே. ஒரு நிமிஷம். என்ன கேட்டீங்க? நீங்க வந்து நாளை எப்படி கொண்டாடுறீங்கன்னு கேட்டேன். எனக்கு இன்னைக்கு லீவு, அதனால வந்துட்டு ஷாப்பிங் போவேன், பார்லர் போவேன், ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்க போவேன். சரி, அதெல்லாம் விடுங்க. இந்த ப்ரோக்ராம் எத்தனை மணிக்கு வரும்? லைவ் தான் போயிட்டு இருக்கு. சரி, அவங்களை பொறுத்த வரைக்கும் சுதந்திரங்கிறது பியூட்டி பார்லர் போறதுக்கும் ஃப்ரூட்ஸ் வாங்குறது அவங்களோட சுதந்திரம். அடுத்து வராங்க, அவங்களோட கருத்து என்னன்னு பார்ப்போம். நான் புதுவெளி தொலைக்காட்சியிலிருந்து வரேன். உங்க பேர் என்ன? என் பேர் முகமது தன்சீர். நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? நான் ஸ்கூல்ல டீச்சரா இருக்கேன். நீங்க வந்து இந்த நாளை வந்து எப்படி கொண்டாடுறீங்க? எங்க ஸ்கூல்ல நாங்க கொடி ஏற்றுவோம், குழந்தைங்களுக்கு சாக்லேட் கொடுப்போம், சுதந்திர போராட்ட வீரர்களை பத்தி சொல்லி கொடுப்போம். சூப்பர் சார். சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்க சுதந்திர வீரர்களை பத்தி சொல்லி கொடுக்குறீங்க. அது ஒரு பாராட்டத்தக்க விஷயம். தேங்க்யூ சார். நன்றிமா. அடுத்து வராங்க, அவங்களோட கருத்து என்னன்னு பார்ப்போம். நான் புதுவெளி தொலைக்காட்சியிலிருந்து வரேன். உங்க பேர் என்ன? என் பேர் கோகுல். நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? நான் காலேஜ் இன்ஜினியர் படிக்கிறேன். நீங்க வந்து இந்த நாளை வந்து எப்படி கொண்டாடுறீங்க? எங்க காலேஜ்ல கொடி ஏற்றுனாங்க, ஸ்வீட் தந்தாங்க. இப்ப எங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து தேட்டர்ல மூவி பார்க்க போறோம். அவங்களோட சுதந்திரங்கிறது வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோட தேட்டருக்கு வெளில போறது அவங்களோட சுதந்திரம். நான் 2 வார்த்தை பேசலாமா? ஓ பேசலாமே. உங்க பேர் என்ன? என் பேர் ஷாக்கிரா பானு. நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? நான் வீட்டுல தான் இருக்கேன். இந்த நாளை வந்து நீங்க வந்து எப்படி கொண்டாடுறீங்க? இன்னைக்கு தான் உங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கு. ஆனா இன்னும் சில ஊர்ல பெண்களுக்கு சுதந்திரம் கிடைக்காம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. பெண்களோட சுதந்திரமா கூட நடக்க முடியல. சுதந்திரம் அப்படின்னா வண்டியை வேகமா ஓட்டுறது, பெரியவங்க புத்திமணி சொன்னா கேட்காம இருக்கிறது, மது போதை பொருட்களுக்கு அடிமையாகிறது. இப்படிதான் இப்ப போயிட்டு இருக்கு. அது உண்மையான சுதந்திரமும் இல்லை. சூப்பர் மேம். தேங்க்யூ மேம். எது உண்மையான சுதந்திரம் வந்து அந்த மேம் சொன்னாங்க. எது உண்மையான சுதந்திரம்? இது வந்து சில காட்சிகள் மூலம் நம்ம பார்க்கலாம். அந்த ஆங்கிலேயர்கள் மோசமானவர்கள், நம் நாட்டை பிடித்துக் கொண்ட நயவஞ்சகர்கள். என கொஞ்சிருப்பவன் நீ ஒருவன் தானடா. போக வேண்டாம் மகனே. ஒரு மகனை பெற்ற தாங்களே இப்படி கண்ணீர் வடித்தால் 30 கோடி மக்களை பெற்ற இந்த பாரத மாதாவின் கண்களை யாரம்மா துடைப்பது? அவளின் அடிமை விலங்கை யாரம்மா உடைத்தெறிவது? மகனே, நீ என்ன சொன்னாலும் என் மனம் ஏற்கவில்லையடா. நான் சொல்வதை கேள். நீ போக வேண்டாம் மகனே. பாரதி சொன்னது போல் பெற்ற
அந்த சிலையை தான் இப்பொழுது நாம் அகற்றப் போகிறோம். அம்மா அம்மா, நானும் அந்த போராட்டத்தில் கலந்து கொள்கிறேன்மா. வேண்டாம்மா வேண்டாம், உனக்கு 9 வயதுதான் ஆகிறது. நானும் கலந்து கொள்கிறேன் அம்மா. சரி வாமா. அஞ்சலி அம்மாள் சிறைக்கு செல்லுதல், அவர்களை பார்ப்பதற்காக காந்தியடிகள் சிறைக்கு வருதல். வாமா அஞ்சலி, எப்படி இருக்கிறாய்? நான் நலமாய் உள்ளேன் ஐயா. நிறைவான கர்ப்பிணியும் கூறாமல் இப்ப சிறைச்சாலை அவஸ்தைப்பட்டிருக்கிறாய் அம்மா. பரவாயில்ல ஐயா, இது என் தாய் திருநாடு. இந்த தாய் திருநாட்டுக்காக நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன். சிறைச்சாலை சில வசதிகளால் செய்தட்டா? வேண்டாம் ஐயா வேண்டாம். இந்த குழந்தை யாருமா? இது என் மகள் ஐயா. உன் பேர் என்னம்மா? என் பேர் அம்மா கண்ணுங்க ஐயா. சரிம்மா, நீதான் சிறைச்சாலை சில வசதிகள் வேணாம்னு சொல்லிட்டேன். உன் மகளாவது நான் என் ஆசிரமத்துக்கு அழைச்சிட்டு படிக்க வைக்கிறேனே அம்மா. உங்கள் விருப்பம் ஐயா. சரிம்மா வாமா. இப்போத்திலிருந்து உன் பேர் லீலாவதிமா. நன்றி ஐயா. அஞ்சலி அம்மாள் விடுதலை. சில நாட்களுக்கு பிறகு இடம் அஞ்சலி அம்மாள் இல்லம். கடலூருக்கு காந்தியடிகள் வந்திருக்காங்க. என்ன பண்றது? அவரை பார்க்க முடியாத அளவுக்கு இந்த ஆங்கிலேயர்கள் செஞ்சு வச்சிருக்காங்க. அவரை எப்படியாவது நேர்ல பார்த்து நன்றி சொல்லணும். நல்ல ஒரு யோசனை. நான் பர்தா அணிந்து கொண்டா யாருக்கும் என்னை அடையாளம் தெரியாது. நான் பர்தா அணிந்து கொண்டு காந்தியடிகளை பார்க்க செல்கிறேன். ஆங்கிலேயர்களின் தடையை மீறி காந்தியடிகளை பார்ப்பதற்காக சென்றதால் அன்று முதல் தென் நாட்டின் ஜான்சி ராணி என்றும் காந்தியடிகளால் போற்றப்படுகிறார். இதே போல சுதந்திரத்துக்காக போராடி உயிரிழந்த சிறுமி தில்லையாடி வள்ளியம்மை பற்றி பார்க்க போகிறோம். இந்தா சாப்பிடு. சுதந்திர போராட்டத்திற்காக சிறையில் தில்லையாடி வள்ளியம்மை அவர்களுக்கு கல்லும் மணலும் கலந்த உணவு வழங்கப்பட்டதால் அவர்கள் உடல்நலம் மிகவும் பாதிக்கப்பட்டது. அந்த சூழ்நிலையில் விடுவிக்கப்பட்டார். அவர்களை பார்ப்பதற்காக காந்தியடிகள் வீட்டுக்கு வருதல். இந்த 16 வயதிலே சிறைச்சாலை சென்று வந்திருக்கிறார்களே, உங்களுக்கு வருத்தமாகவே இல்லையா? இல்லைங்கய்யா, இன்னொரு முறை கூட சிறைச்சாலை சென்றாலும் எனக்கு கவலை இல்லையா. எப்படிமா இப்படி உயிர் போன நேரத்துல இப்படி பேசிட்டு இருக்கிற? நான் நாட்டுக்காக பண்ண, எனக்கு உயிர் விடுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதையா. சரிம்மா, உடனே நன்றாக பார்த்துக்கொள். நான் கிளம்புகிறேன். நன்றி ஐயா. சுதந்திரம் என்றால் என்ன? இன்று சுதந்திரம் என்பதை நாம் தவறாக புரிந்து கொண்டு தவறான பாதையில் செல்கிறோம். நினைத்ததை செய்வது, ஜாலியாக இருப்பது, இதுதான் இன்றைய சுதந்திரம். அதுவல்ல சுதந்திரம். அடிமைப்பட்டு கிடந்த இந்திய திருநாட்டை காக்க தேசிய கொடி மண்ணில் விழாமல் காத்து உயிர் நீத்த திருப்பூர் குமரன் கர்ப்பிணியாக இருந்து தன் மூத்த மகளோடு குடும்ப சொத்தை விட்டு சிறைக்கு சென்று போராடிய கடலூர் அஞ்சலி அம்மாள். தன்னுடைய 16 வயதில் சுதந்திரத்திற்காக போராடி சிறை சென்று மண்ணும் கல்லும் கலந்த உணவை உண்டு உயிரை நீத்த தில்லையாடி வள்ளியம்மை. இப்படி எண்ணற்ற தலைவர்கள், தியாகிகள், வீரர்கள் இவர்களால் கிடைத்தது உண்மையான சுதந்திரம். நாட்டின் மீது பற்றி விதைத்து தாய் நாட்டிற்காக போராடிய தியாகிகளை நினைவு கூறி அடுத்து தலைமுறைக்கு எடுத்து சொல்வதே உண்மையான சுதந்திரம். சுதந்திரத்திற்காக போராடிய ஈகியர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவோம்.